சியான் விக்ரம் கிட்டத்தட்ட அவருடைய கடைசி ஒரு இமாலய வெற்றி படம் அப்படின்னா ஷங்கர் இயக்கத்தில் 2005 வருடம் அவர் நடித்து வெளியான அந்நியன் படம் தான். இதே ஷங்கர் இயக்கத்தில் நடித்த ஐ கூட பார்த்தீங்கன்னா அந்நியன் அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை பெறலை. ஆனால் அந்நியனை விட பல மடங்கு உடலை வருத்தி அர்ப்பணிப்போடு நடிச்சிருந்தார் சியான் விக்ரம். அதற்குரிய பலன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிது அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. அது மட்டும் கிடையாது, இந்த 15 வருடமாக பார்த்தீங்கன்னா விக்ரம் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு இமாலய வெற்றி அவருக்கு கிடைக்கவே இல்லை. இருமுகன் ஒரு லேசாக ஓடிச்சு, தெய்வ திருமகள் நல்ல படம் ஓரளவு ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரியான ஆறுதல் வெற்றிகள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், மணிரத்னம் படம், மல்டி ஹீரோ படம். ஸோ அதனால் விக்ரம் கணக்கில் சேர்த்த முடியாது. இது ஒரு பக்கம் இப்படியெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரு தரமான ஒரு இமாலய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது வீர தீர சூரன். நம்ம எஸ்யு அருண்குமார் இயக்கத்தில் வெளியான அந்த படம். ஸோ இப்படி எல்லாரும் அந்த கொண்டாடாலும் கூட விக்ரமுக்கு இதுக்கு முன்னாடியே இமாலய வெற்றி படமாக அமைந்திருக்க வேண்டிய ஒரு படம் மிஸ் ஆகிடுச்சு. அந்த படத்துக்கு அந்த தகுதிகள் எல்லாமே இருக்குது, ஆனாலும் மிஸ் ஆகிடுச்சு. என்ன படம்னா அது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளியான மகான் அப்படிங்கிற படம் தான். ஆனால் அந்த மகான் படத்தை ஓடி ரிலீஸ் பண்ணி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அதோடைய வெற்றியை. அந்த படம் மட்டும் தியேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி வீர தீர சூரன் எந்த அளவு ஹிட்டோ அதை விட பல மடங்கு வெற்றியை நம்ம மகான் படம் பெற்றிருக்கும். அதற்குரிய தகுதிகள் எல்லாமே அந்த படத்துக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு கமர்ஷியல் படம். ஸோ அந்த படத்துலையும் விக்ரம் பார்த்தீங்கன்னா நடிப்பில் கலகியிருப்பார். ஸோ இப்போது அந்த படம் கிடைக்க வேண்டிய வெற்றியை தான் இப்போ பார்த்தீங்கன்னா வீர தீர சூரன் பெற்றிருக்கு. ஆனாலும் கூட அந்த படத்தை நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா, மகான் படத்தில் வர மிக முக்கியமான சாங்கோட முதல் வரி நான் எழுவது நடந்தே தீரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சியான் விக்ரம் சார் தியேட்டரில் தெரிக்க விட்டுருக்காரு. குறிப்பாக அந்த ஒரு சம்பவம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காரு. என்ன சம்பவம் சொல்கிறாரு உங்களுக்கே தெரியும். போலீஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னை லோட் பண்ணி அடிப்பார் பார்த்தீங்களா, அந்த சீனை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீரதீர சூரன் ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா நல்லா எழுதப்பட்ட ரொம்ப ராவா ரஸ்டிக்கான ஒரு ஆக்ஷனை அழகாக கொடுத்துருக்காரு. அது ஒரு த்ரில்லர் படமாக கொடுத்துருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் அட்டகாசமாக இருக்குது. இவங்கிட்ட வேலை வாங்கின அருண்குமார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கராக ஜொலிக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே எஜே சூர்யா சார், அப்புறம் சுராஜ் சார், அதுக்கப்புறம் துஷாரா விஜயன், இவங்க எல்லாருமே குறிப்பாக ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வரன் முதற்கொண்டு இந்த படத்துக்கான பிளாக் பஸ்டரை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் இவர் பெற வேண்டிய வெற்றியை வீர தீர சூரன் பெற்றுச்சு. ஆனாலும் கூட ஈகோவே இல்லாமல் மனம் திறந்து இந்த படத்தை பற்றி பாராட்டிக்காரு. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்த மகான் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்க வீர தீர சூரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டு படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வீர தீர சூரனா இல்லை மகானா அப்படின்னு.